Sorry, Nadula, I had to switch off. Okay, yeah. So last class first of all, recurrence equations பத்தி பார்த்தோம். நம்ம லாஸ்ட் 2-3 கிளாஸஸாவே ஒரு ஆல்கோரிதம்க்கு ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி டிரைவ் பண்றது, ஸ்டெப் கவுண்ட் வச்சு அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் வச்சு அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல பர்டிகுலரா ரிகர்ஷன் இன்வால்வ் ஆகுற ஆல்கரிதம்ஸ்க்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மெத்தட் வாஸ் கால்ட் ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷன். ஸோ டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் என் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன்னா மறுபடியும் அந்த என் மைனஸ் ஒன்ல என் மைனஸ் டூ, என் மைனஸ் டூல இருந்து என் மைனஸ் த்ரீ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரணும். ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் கே, டி ஆஃப் என் இஸ் டி ஆஃப் என் மைனஸ் கே பிளஸ் கே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அப்புறம் அந்த கே இருக்கிற இடத்துல பேஸ் கேஸ் கண்டிஷனை போட்டு கேக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் உங்க ஜென்ரல் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ கெட் யுவர் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் வாட் வி சா இன் லாஸ்ட் கிளாஸ். ஸோ இது பார்த்தப்போ நம்ம கடைசியா எந்த எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சோம்னா இந்த மர்ஜ் சார்ட்டுக்கு நான் இந்த ட்ரீ மாதிரி வரைஞ்சேன். உங்களோட n எலிமெண்ட்ஸ் இருக்கிற அரே இருந்துச்சுன்னா n/2 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ரெண்டு அரேஸா ஸ்பிளிட் பண்ணுவீங்க. அது மறுபடியும் n/4 இருக்கிற 4 எலிமெண்டா ஸ்பிளிட் ஆகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்னு. ஸோ நான் ஏன் லாஸ்ட் கிளாஸ் இந்த எக்ஸாம்பிள முடிச்சேன், அதுவும் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏன் இந்த ட்ரீ வரைஞ்சி இந்த டயக்ராம் வரைஞ்சி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெத்தட்க்கு பேரு ரிகரன்ஸ் ட்ரீ ஆர் ரிகர்ஷன் ட்ரீ மெத்தட். ஸோ ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷன் மாதிரியே தான். நீங்க ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை எழுதி சால்வ் பண்ணுவோம். ரிகரன்ஸ் ட்ரீ மெத்தட்ல இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சி கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா சால்வ் பண்ணுவோம். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம முதல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். டி ஆஃப் என் ஈக்குவல்ஸ் 2t(n/2) பிளஸ் என். ஸோ அதே மர்ஜ் சார்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம போன கிளாஸ்ல சால்வ் பண்ணது. இப்போ இந்த மெத்தட் வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். டி ஆஃப் என் இஸ் 2t(n/2) பிளஸ் இப்போதைக்கு என்னே வச்சுக்கலாம். ஓகே, பிளஸ் என் தான். நான் இங்க எந்த கான்ஸ்டன்ட்டும் நான் இப்போ ஆட் பண்ணல. ஸோ இப்போ நான் ஒரு ரிகரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன தேவை? பேஸ் கேஸ். பேஸ் கேஸ். ஸோ பேஸ் கேஸ் இங்க எழுதுறேன். t of 1 is equal to 1. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற பேஸ் கேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ரிகர்ஷன் ட்ரீ வரையணும். ஸோ நான் முதல்ல ஸ்டெப்ஸ் எழுதுறேன். ஸோ மேக் த ஈக்குவேஷன் சால்வபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வபிள் ஆக்கணும். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது draw the tree, calculate cost at leaf level. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இப்போ இதுல மேக் த ஈக்குவேஷன் சால்வபிள் அப்படின்றத we'll see later. ஸோ மெயினா இதுதான் உங்க ரிகரன்ஸ் ட்ரீ மெத்தடோட சொல்யூஷன் பார்ட்ல வரும். இது ஒரு அடிஷனல் ஸ்டெப் தான். அடிஷனல்னா ஆப்ஷனல் கிடையாது, மேண்டேட்ரி. பட் இது உங்க இன்புட்டை ஒரு உங்களுக்கு தேவையான விதத்துக்கு ஃபார்மேட்டிங் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டெப் தான். ஸோ இது நான் எடுத்தோன்னு சொல்லி கொடுக்க விரும்பல. நெக்ஸ்ட் இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் போடுவோம் அந்த இந்த மெத்தட்க்கு. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி சால்வபிளான ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ draw the recursion tree. ஸோ ட்ரீ எப்படி வரையணும்னா you will start with t of n. இப்போ இந்த t of n என்ன ஆகுது? 2t(n/2) plus n. ஸோ 2 பிரான்ச் tn/2 tn/2. அதை தவிர ஒரு n கான்ஸ்டன்ட் காஸ்ட் இருக்கு. கான்ஸ்டன்ட் இல்ல, அடிஷனல் காஸ்ட். ஸோ இப்படி மாத்திரும். இப்போ மறுபடியும் இந்த t of n/2 என்ன ஆகும்னா 2t(n/4). ஸோ t of n/4 இது ஒரு t of n/4 பிளஸ் இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் அடிஷனல் காஸ்ட் n/2 வரும். அதே மாதிரி இது tn/4 வரும்.
இது வந்து tn/4. இந்த இடத்துல ஒரு காஸ்ட் n/2. இங்க என்ன பண்றோம், பேசிக்கலி ரிப்பீட்டர் சப்ஸ்டியூஷன்ல பண்ண அதே வேலையை தான் பண்றோம். அங்க வந்து லைன் பை லைனா எழுதணும், இங்க வந்து டயக்ராமா வரையறோம். இப்போ இதே நீங்க ரிப்பீட்டர் சப்ஸ்டியூஷன் பண்ணா என்ன பண்ணுவீங்க, tn is equal to 2tn/2 plus n. இப்போ மறுபடியும் tn/2க்கு எடுப்போம், 2tn/4 plus n/2 போடுவோம். மறுபடியும் இதுக்கு எடுப்பேன், 2tn/8 plus n/4 போடுவோம். அப்புறம் இதை எடுத்து இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 4tn/4 plus 2 into n/2 n ஆகும். அதே தான் இங்க வந்திருக்கு பாத்தீங்களா, 4tn/4 2 into n/2. ஸோ இங்க நம்ம ஃபார்முலாவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறத இங்க ஒரு டயக்ராமா போட்டிருக்கோம். பட் எசன்ஸ் ஆஃப் வாட் வி ஆர் டூயிங் இஸ் த சேம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்க்கா? ஓகே, ஸோ இது வந்து அகைன் இதுவும் கண்டினியூ ஆகிட்டே போகும். இது மறுபடியும் இங்க ஒரு n/4 வரும், இது பிரியும், இது பிரியும், so on so forth. கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இது எங்க வந்து முடியும்னா t of n/2 power k, t of n/2 power k இந்த இடத்துல வந்து முடியுதுன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் பேஸ் கேஸ். பேஸ் கேஸ் எப்போன்னா t of n/2 power k is equal to t of 1. அப்பதான் இந்த ரிகர்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா நம்மளோட பேஸ் கேஸ் t of 1 தான் கொடுத்திருக்கு. கரெக்டா? சோ இங்க வந்து நெக்ஸ்ட் பேஜ் போலாம். n divided by 2 power k is equal to 1. அதாவது n is equal to 2 power k. அதாவது k is equal to log base 2 n. இதுவும் நம்ம அங்க ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷன்ல பண்ண அதே கதை தான். அந்த ஜெனரல் ஃபார்முலா ஒண்ணு கண்டுபிடிச்சோம். அதுல கேன்னு ஒரு டேர்ம் இருந்துச்சு, அதுல பேஸ் கேஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதே தான் வந்துச்சு. எங்க அந்த பேஜ் இருக்கா, தெரியுது, நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இதே தான் இங்க பண்ணிருக்கோம் பாருங்க. n/2 power k is equal to 1, n is equal to 2 power k, k is equal to log 2 of n. அதே தான், சேம் ஸ்டோரி. ஸோ இப்போ இதை டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல கிளியர்க்கா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? டோட்டல் காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெவல்ல ஒரு n காஸ்ட் இருக்கு, இந்த லெவல்ல n/2 plus n/2 n காஸ்ட் இருக்கு, இந்த லெவல் மறுபடியும் இது n/4 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 n/4, அதாவது n காஸ்ட் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் n காஸ்ட் தான் வரும். கரெக்டா? அண்ட் தென் பேஸ் கேஸ்ல வந்து மொத்தம் நமக்கு எத்தனை லீவ்ஸ் இருக்குமோ அது மல்டிப்ளைட் பை பேஸ் கேஸ் t of 1 is equal to 1 சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இங்க மட்டும் வேற காஸ்ட் வரும். கரெக்டா? ஸோ பேசிக்கலி நம்ம கிட்ட எத்தனை லெவல்ஸ் இருக்கு, இது லெவல் 1, இது லெவல் 2, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் நம்ம கிட்ட k plus 1 லெவல்ஸ் இருக்கு. கரெக்டா? புரியுதா? ரிப்பீட் பண்ணவா? அக்கா லெவல் 0ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, லெவல் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா k லெவல்ஸ் வரும். அப்படியும் வச்சுக்கலாம், சேம் திங். ஆக்சுவலி தட் வில் பி மோர் கன்வீனியன்ட். ஆமா, குட் சாய்ஸ். ஸோ இது லெவல் 0 வச்சுக்கலாம், இது லெவல் 1, இது லெவல் 2. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து லெவல் நம்பர் k இருக்கும். ஸோ நம்மகிட்ட k லெவல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் k-1 லெவல்ஸ்ல நமக்கு காஸ்ட் வந்து n தான். ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தா முதல் k-1 லெவல்ஸ்ல இன்டூ n வந்துச்சு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு n, சாரி 0th லெவல்ல ஒரு n, ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு n, செகண்ட் லெவல்ல ஒரு n, அந்த மாதிரி. வெயிட், 0ல இருந்து k-1 வரைக்கும் k லெவல்ஸ், சாரி k லெவல்ஸ்ல மொத்தம் n காஸ்ட் வரும். இது எல்லாருக்கும் புரியுதா?
லெவல் 0 1 2 அப் டு k மைனஸ் 1 இதுல மொத்தம் நமக்கு k லெவல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லெவல்லையும் காஸ்ட் n. அப்புறம் லாஸ்ட் லெவல்ல வந்து ஒரு லீஃபோட காஸ்ட் 1. அந்த மாதிரி நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை லீவ்ஸ் இருக்கும்னா 2 பவர் k லீவ்ஸ் இருக்கும். 2 பவர் k நோட்ஸ் இருக்கும். 0th லெவல்ல 2 பவர் 0 நோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 2, அதாவது 2 பவர் 1 நோட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி kth லெவல்ல 2 பவர் k நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த லெவலோட டோட்டல் காஸ்ட் என்னன்னா 2 பவர் k லீஃப் நோட்ஸ், ஒவ்வொரு இதோட காஸ்டும் 1. ஸோ kn பிளஸ் 2 பவர் k இதுதான் இந்த ட்ரீ மூலமா நமக்கு கிடைக்கிற டோட்டல் காஸ்ட். இப்போ இதுல k is equal to log n அப்படின்னு போடணும். ஸோ log n log base 2 into n plus 2 power log of n. பவரும் லாகும் கேன்சல் ஆயிடும். ஸோ இட் becomes n plus n log n which is big O of n log n. இதுதான் நம்ம வந்து ரிப்பீட்டட் சப்ஸ்டிடியூஷன்ல டிரைவ் பண்ண அதே பவுண்ட் கிடைச்சுதா. n plus n log n big O of n log n. புரியுதா எல்லாருக்கும்? நான் ஒரு குட்டி ரீகேப் கொடுக்குறேன். இங்க ஒண்ணுமே இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரிதான் ரிப்பீட்டட் சப்ஸ்டிடியூஷன்ல பண்ண அதே வேலை தான், ஒரு சேஞ்ச் கூட இல்லை. ஸ்டெப்ஸ் லாஜிக் எல்லாமே சேம் தான். அங்க ஈக்குவேஷனா எழுதுறதுக்கு பதிலா இங்க டயக்ராமா வரையறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஸ் ஐ செட் நான் அடுத்த எக்ஸாம்பிள்ல அதுக்கு வரேன். அதை விட்டுருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சால்வபிள் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா முதல்ல t of n எழுதிக்கணும். அதுல வந்து 2t(n/2) பிளஸ் என்ன 2n/2 and then அதை தவிர அடிஷ்னலா இருக்க காஸ்ட் என்னவோ அதை இங்க எழுதிப்போம். மறுபடியும் அந்த n/2 எப்படி ஸ்பிளிட் பண்ணணுமோ அடுத்து அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுமோ ஸ்பிளிட் பண்ணிட்டே போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ வந்து ஏதோ ஒரு இடத்துல முடியும். n/2 பவர் k முடியுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன் இங்க n/2 பவர் k போட்டிருக்கேன்னா இது n/2 n/4 அடுத்து n/8 அப்படி போகுது. அதனால n/2 பவர் k. இப்போ ஒருவேளை இங்க வந்து n/3 டிவைட் ஆச்சுன்னா அது வந்து n/3 n/9 n/27 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ n/3 பவர் k வந்து முடியும். ஸோ பேசிக்கலி அதே தான் நீங்க ரிப்பீட்டட் சப்ஸ்டிடியூஷன்ல எப்படி பண்ணீங்களோ அதே கதை தான் இங்கேயும். ஸோ இப்போ வந்து ட்ரீ வரைஞ்சாச்சு. இப்போ பேஸ் கேஸ் கண்டிஷனை போட்டு கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுவும் ரிப்பீட்டட் சப்ஸ்டிடியூஷன்ல பண்ண அதே வேலை, சேம் மேத்ஸ் தான். ஸோ இப்போ கே வேல்யூ இதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு மொத்தமா காஸ்ட் என்னதுன்னா, இப்போ இதோட லாஜிக் பேசிக்கலி என்னன்னா t of n சால்வ் பண்றதுக்கு இந்த n/2 சால்வ் பண்ணோம், இந்த n/2 சால்வ் பண்ணணும். அதை தவிர n அடிஷனல் காஸ்ட். மறுபடியும் இதை சால்வ் பண்ணோம்னா இந்த n/4 இந்த n/4 அதை தவிர n/2 அடிஷனல் காஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த ரெட்ல இருக்கிறதெல்லாம் உங்களோட அடிஷனல் காஸ்ட். அதை தவிர ரிகர்சிவா போறது வந்து இங்க வந்து முடியுது. ஸோ மொத்தமா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சுன்னு கேட்டா இந்த லாஸ்ட் லெவல்ல இருக்கிற டோட்டல் காஸ்ட் பிளஸ் இந்த அடிஷனல் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்க்கணும். இதுதான் லாஜிக். அதை தான் இங்க நம்ம பண்றோம். லெவல் 0ல இருந்து லெவல் k-1 வரைக்கும் மொத்தம் k லெவல்ஸ். ஒவ்வொரு லெவல்லயும் எனக்கு அடிஷனல் காஸ்ட் என்ன ஆச்சு. ஸோ k into n. அதை தவிர லாஸ்ட் லெவல்ல எனக்கு 2 பவர் k நோட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துலயும் பேஸ் கேஸ் காஸ்ட் 1. ஸோ 2 பவர் k into 1. இதுதான் நம்ம எக்ஸ்பிரஷன். இதுல இப்ப k is equal to log n அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்ததுனால அதை சப்ஸ்டியூட் பண்ணா ஏதோ இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா இது வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆர்டர் ஆஃப் n log n. இதுதான் ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷன். கிளியரா? ஏதாவது டவுட்ஸ்? எப்படி கேன்சல் பண்றீங்க n log n 2 பவர்ல சொல்லிட்டேன். இது இப்போ வந்து 3 into 1/3னா இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிடும்ல. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆர் ஆப்போசிட் ஆஃப் ஈச் அதர். அதே மாதிரி பவரும் லாகும் தே ஆர் ஆப்போசிட் ஆபரேஷன்ஸ். அதனால பவரும் லாகும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஓகேக்கா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று விட்டு வச்சிருந்தேன்ல, மேக் த ஈக்குவேஷன் சால்வபிள். அது என்னன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரலா இப்போ இந்த மாதிரி ஒரு ரிகரன்ஸ் ரிலேஷன் கொடுத்துட்டு அத வந்து இந்த ட்ரீ மெத்தட் வச்சு சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா 2t(n/2) பிளஸ் O of n இப்படி கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிறது வந்து வெறும் n கொடுக்காம or n² கொடுக்காம O of n ஸ்கொயர் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிறது எக்ஸாக்டா ஒரு ஃபங்க்ஷனா இல்லாம அதுக்கு மட்டும் அப்பர் பவுண்டே கொடுத்துருவாங்க. சோ ஒரு பாதி கொஸ்டின் வந்து ஒரு டைம் டேக்கன்ல இருக்கு. t இஸ் பேசிக்கலி டைம் டேக்கன் தானே. சோ பாதி கொஸ்டின் டைம் டேக்கன்ல இருக்கு, மீதி கொஸ்டின் பவுண்ட் அசிம்ப்டாட்டிக் பவுண்ட்ல இருக்குன்னா எப்படி சால்வ் பண்றது? இப்போ மீட்டர்ஸையும் கிலோகிராம்ஸையும் கம்பேர் பண்ற மாதிரி இட் மேக்ஸ் நோ சென்ஸ். அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு யூனிஃபார்ம் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த பவுண்ட்ல இருக்கிறத என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுட்டு அதை எடுத்து அப்படியே போட்டுருவோம். இப்போ வந்து உங்களுக்கு 5n 7n 900n 85,000n எது இருந்தாலும் நீங்க இது O of n தானே சொல்வீங்க. ஸோ O of n இருக்க இடத்துல O of n க்கு பதிலா சம் C1n போட்டுருவோம். ஸோ என்னோட ஈக்குவேஷனை எப்படி மாத்திருவேன்னா T of n becomes 2t(n/2) plus C1 times n இப்படி மாத்திட்டேன்னா now it is solvable. ஒரு பவுண்டை வச்சுக்கிட்டு நீங்க சால்வ் பண்ண முடியாது. இப்போ வந்து T of n போடுவேன். அது வந்து T of n/2 T of n/2 இந்த இடத்துல ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து C1n. மறுபடியும் இது வந்து C1n/2 C1n/2 இங்க இருந்து நீ T of n/4 அப்படியே பிரிச்சுக்கிட்டே போகலாம். சோ இதை வச்சு நீ இதே கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு n பிளஸ் n log n வந்துச்சுல்ல, அதுக்கு பதிலா உங்களுக்கு C1n plus n log n வரும். which is again the same thing. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் படி நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட்டை இக்னோர் தான் பண்ணுவோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்னால உங்களுக்கு வந்து உங்க ஈக்குவேஷனோட ஃபார்மேட் வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியாயிடுது. இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுல யூ கேனாட் டைரக்ட்லி சால்வ். O of n, omega of n, theta of n இப்படி இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடியாது. இந்த ஃபார்மேட்லனா இட் பிகம்ஸ் சால்வபிள். அட் த சேம் டைம் உங்க ஆன்சரை அது எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதுதான் சொல்றேன். புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏக்கா சால்வ் பண்ண முடியாது? 5 மீட்டர்ஸையும் 10 கிலோகிராம்ஸையும் ஆட் பண்ணுன்னு சொன்னா பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஆமாக்கா. அதுவே 5 மீட்டர்ஸையும் 7 மீட்டர்ஸையும் ஆட் பண்ணுன்னு சொன்னா புரியும்க்கா. முடியும். ரெண்டு விஷயங்கள் ஒரே பொருளை குறிக்கும் போதுதான் அதை ஆட் சப்ட்ராக்ட் கம்பேர் எதுவுமே பண்ண முடியும். இங்க நீ நான் முதல்ல கொடுத்திருந்ததோ இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து டைம் டேக்கன் ஒரு நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் பேஸ் பண்ணுது, இன்னொன்னு வந்து அப்பர் பவுண்ட் ஒரு பவுண்ட குறிக்குது. ஸோ ஒன்னு டைம், இன்னொன்னு பவுண்ட். தே ஆர் நாட் த சேம் திங்ஸ். ஸோ யூ கேனாட் ஆட் போத். ஸோ இப்போ நீ இது பண்ணிட்டே வந்தனா கடைசியில என்ன பண்ணுவ, இந்த இடத்துல வந்து k இன்டூ t ஆஃப் 2n/2 பவர் k பிளஸ் k சாரி 2 பவர் k இன்டூ இது 2 பவர் k நோட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பேஸ் காஸ்ட் பிளஸ் இங்க வந்து k லெவல்ஸ் k இன்டூ O of n பண்ண முடியுமா? முடியாது இல்ல. இங்க ஒரு டைம் குவான்டிட்டி இருக்கு, இங்க ஒரு பவுண்ட் குவான்டிட்டி இருக்கு. இதை ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? அதனாலதான் யூ ஹாவ் டு மேக் தி ஈக்குவேஷன் சால்வபிள். கிளியரா? ஓகே. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். கிடைக்குதான்னு பார்ப்போம். குவாலிட்டி இமேஜ் கிடைக்கலையா? செகண்ட். குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு.
ஓகே. பவர் 1 ஓகே. So reference tree. Levels okay. So வந்துட்டு what happens is so we have ஒரு லெவல்லையும் காஸ்ட் என்ன வரும் இந்த இடத்துல n ஸ்கொயர்டா correct 3/16 இது ஒன்று 3/16 n square summation I ranges 0 to k minus 1 whole power I plus kth லெவல்ல வந்து 1 into என்ன வரும் n power log base 4 of 3 n power log to the base 4 of 3 which is so 1 n square ல வந்துரும் okay got it hopefully got it. சரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம் and then நம்ம வந்து next method போயிட்டு we will finish off for today ஓகேவா. so example 2 t of n equals 3tn by 4 then what's the question again 3tn by 4 plus theta of n square okay plus theta of n squared so இதுதான் question so 3 steps பார்த்துக்கோங்க இங்க make the equation solvable draw the tree calculate the cost at each level sorry leaf level எழுதி வச்சிருக்கேன் each level so first of all இந்த equation solvable இருக்கா yes or no தீட்டா வந்திருக்குல்லக்கா so அத வந்து மாத்திரலாம் t of n becomes sorry equal to 3tn by 4 plus cn square c1k ஏதோ ஒரு constant ஓகேவா. இப்போ வந்து first step பண்ணியாச்சு. இப்போ வந்து tree வரையலாம் t of n 3 t of n by 4 வரும் 1 2 3 and this becomes cn square. அடுத்தது இது மறுபடியும் வந்து 3t of n by 16 sorry 3 கிடையாது t of n by 16 அந்த மாதிரி இது 3 ஸ்பிளிட் ஆகும் இது ஸ்பிளிட் ஆகும் இது ஸ்பிளிட் ஆகும் இது வந்து c into n by 4 whole square இதுவும் c into n by 4 whole square இதுவும் c into n by 4 whole square மறுபடியும் இது ஸ்பிளிட் ஆகும் அந்த மாதிரி ஆகிட்டே வரும் கடைசியில somewhere t of n by 4 power k ல வந்து முடியும் இது வரைக்கும் கரெக்டா நான் வரைஞ்சது எல்லாருக்கும் does everyone agree with me இக்க எப்படி நீங்க 4ஓட பவரா கூட்டிட்டே போறீங்க எங்கம்மா கிரீன்ல இருக்கிறது கேக்குறியா ப்ளூல இருக்கிறது கேக்குறியா ப்ளூ தான்க்கா ஃபர்ஸ்ட் n/4 படியும் n/16 போட்டிருக்கீங்களா அது எப்படி இங்க merge sort எக்ஸாம்பிள்ஸ்க்கேவா இப்போ t of n இருக்கிறது n by 2 so half ஆகுது so n ல இருந்து n by 2 ஆச்சு so இப்போ n by 2 மறுபடியும் half ஆகும்போது n by 4 ஆகுது இப்போ n by 4 மறுபடியும் half ஆச்சுன்னா n by 8 ஆகும் கரெக்டா இங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாதியா பிரிக்கிறோம் இங்க என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கால்வாசியா பிரிக்கிறோம் ஒரு 4 பிரிக்கிறோம் so n by 4 அதுல 4 டிவைட் பண்ணா n by 16
இது மறுபடியும் ஆச்சுன்னா n/64 அப்படியே 4ஓட பவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். புரியுதா? சோ இப்போ வந்து ட்ரீ வரைஞ்சாச்சு. இப்போ பேஸ் கேஸ் மறுபடியும் t of 1 equals 1. நமக்கு வந்து t of n divided by 4 power k equals 1. So n divided by 4 power k is equal to 1, or n is equal to 4 to the power k, or k is equal to log base 4 of n. இங்க என்ன நம்பர் வருதோ அதுதான் பேஸா இருக்கும். ஸோ இப்போ கேக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது நான் ஃபாஸ்டா போயிட்டேன், ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தது அதே மேத்து தான். 2 இருந்த இடத்துல 4 வருது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு லெவல்லையும் காஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து காஸ்ட் வந்து லாஸ்ட் லெவலுக்கு தனியா ஒரு காஸ்ட் இருக்கும் பார்த்துருக்கோம். நடுவுல இருக்க லெவல்ஸ்க்கு ஒரு தனியா ஒரு காஸ்ட் வரும்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நடுவுல இருக்க லெவல்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். எங்க அந்த ட்ரீ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் இது லெவல் 0, இது லெவல் 1, இது லெவல் 2, அந்த மாதிரியே வந்தா இது லெவல் கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கே லெவல்ஸ் 0, 1 அப் டு கே -1 இதெல்லாம் தான் வந்து நடுவுல இருக்க லெவல்ஸ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் கே லெவல்ஸ் இருக்கு. வேற வேற கலர்ல வச்சுக்கலாம். ஆரஞ்ச் ஓகே. நடுவுல இருக்க லெவல்ஸ் வந்து 0ல இருந்து கே -1 வரைக்கும். ஸோ மொத்தம் கே லெவல்ஸ் இருக்கு. இன்டூ ஒரு லெவல்லையும் காஸ்ட் என்ன. இப்ப இங்கதான் ட்விஸ்ட். இப்ப நீங்க போன சம்ல பாத்தீங்கன்னா எல்லா லெவல்லையுமே n தான் இருந்துச்சு. இங்க அப்படி இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த ட்ரீ ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா சி n². செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா சி n/4 whole square in n/4 n/4 தானே? ஆமா, 3c n/4 whole square. அடுத்ததுல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 திங்ஸ் வரும். ஸோ 9 ஸ்பிளிட்ஸ் சி n/16 whole square. அந்த மாதிரி காஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது புரியுதா? புரியுதுக்கா. எல்லாருக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு. அடுத்த லெவல்ல 3, அதுக்கு அடுத்த லெவல்ல 9. ஸோ அது போகுது. இங்க cn², இங்க c n/4 whole square. அது வந்து அங்க இருந்த நம்பர்ஸ் தான். ஸோ இதுக்கு ஜெனரலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து n² காமனா வெளியில எடுத்துட்டா என்ன கிடைக்கும்னா 3c/4 whole to the power k. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. வேற கே கே வேண்டாம், கே போட்டா கன்ஃபியூஸ் ஆகும். whole to the power லெவல் நம்பர். அதாவது இப்போ லெவல் 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா n² into 3/4 whole to the power 0 into c. இங்க cn² இங்க வெளில எடுத்துடலாம், சி கூட தேவையில்லை. அதே மாதிரி லெவல் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா n² c 3/4 whole to the power 1. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புரியுதா நான் சொல்றது? எல்லாருக்கும் கிளியரா? ரிப்பீட் பண்ணவா? எக்ஸ்பிரஷன் கரெக்டா தான் எழுதிருக்கேன். ஒரே செகண்ட். So this becomes 3/6 n² cn² 3/16 whole to the power 3/16. சாரி, அதான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு பாக்குறேன். 3/16 வரும். அதான் நீங்க இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் இந்த லெவல்ல காஸ்ட் வந்து cn². திஸ் இஸ் அட் லெவல் 0. லெவல் 1ல வந்து 3c
n square by 16. Level 2ல பாத்தீங்கன்னா 9c n square divided by 16 square வரும் அப்படியே போகும். So basically level number iல it becomes cn squared 3 by 16 whole to the power I. This is the general formula. So இப்போ வந்து நமக்கு k levels இருக்கு. ஒவ்வொன்றுத்துலயும் c so இப்போ வந்து இங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ k levels எல்லாத்துலயும் காஸ்ட் என்னன்னா நம்ம kn சொல்லிடலாம். இங்க வந்து அப்படி கிடையாது இல்லையா? So cn square 3 by 16 whole to the power I. இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஆட் பண்ணும். ஐன்றது லெவல் நம்பர் 0ல இருந்து k-1 வரைக்கும் போகுது. இந்த பார்ட் எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? சோ இங்க பேசிக்கலி என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ட்ரீ வரைஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ட்ரீல வந்து ஒவ்வொரு லெவல்லயும் என்ன காஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதை வந்து நம்ம யூஸ்வலா எப்படி பண்ணுவோம்? லாஸ்ட் லெவல் வந்து இது பேஸ் கேஸ் இருக்கும். பேஸ் கேஸ்க்கு தனியா கண்டுபிடிச்சிப்போம். மற்ற லெவல்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஃபார்முலா வந்து cn ஸ்கொயர் 3 by 16 whole to the power that லெவல் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ cn ஸ்கொயர் 3 by 16 whole to the power that லெவல் நம்பர். அந்த லெவல் வந்து 0ல இருந்து k-1 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். அதுதான் இந்த இன்டர்மீடியட் லெவல்ஸோட காஸ்ட். இது கிளியரா? கிளியரா எல்லாருக்கும்? பேஸ் இது கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாதாக்கா? என்னமா பேஸ் கொடுத்தாலும் இரு, நான் முதல்ல இந்த பார்ட் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல, இதையும் டிரைவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் லெவல்ல வந்து நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன்டு காஸ்ட் ஆஃப் ஈச் லீஃப் அதான பண்ணோம். அங்க வந்து 2 power k நோட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு நோடோட காஸ்ட் 1ன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இங்க எத்தனை இருக்கும்னா 4 power 3 பவர். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 0 லீவ்ஸ் இருந்துச்சு. அடுத்த லெவல்ல 3 லீவ்ஸ், இங்க 9 லீவ்ஸ். அந்த மாதிரி வரதுனால இங்க வந்து 3 power k லீவ்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லீஃபோட காஸ்டும் பேஸ் கேஸ்ன்றதுனால 1. ஸோ லாஸ்ட் லெவலோட காஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எங்க இருக்கு? ஆரஞ்சுல இது 3 power k into 1 பிளஸ் இது. ஸோ இது எல்லாருக்கும் கிளியரா? ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 3 power k பிளஸ் சம்மேஷன் I going from 0 to k-1 cn square 3 by 16 whole to the power I. இது எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா? சூப்பர். இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். k வந்து நான் பார்த்தா log base 4 of n நினைக்கிறேன். ஆமா. ஸோ 3 to the power log base 4 of n பிளஸ் இதுல வந்து cn ஸ்கொயர்ன்றதுல இந்த I டேர்ம் இல்ல. கரெக்டா? cn ஸ்கொயர் எல்லா இதுலயும் கான்ஸ்டன்ட். cn ஸ்கொயர் சம்மேஷன் I going from 0 to k-1 3 by 16 whole power I. இப்படி cn ஸ்கொயரை வெளியில எடுத்து எழுதலாம். கரெக்டா? கரெக்டா? சோ இப்போ வந்து எக்ஸ்போனன்ட் ஆர் ஒரு பவரோட லா படி a to the power log something of b இதை எப்படி எழுதலாம்னா b to the power same log x of a. ஸோ இப்படி மாத்தி எழுதுனா இது என்ன ஆகும்னா n power log 4 of 3 பிளஸ் இது வந்து அண்ட் அந்த சம்மேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா cn ஸ்கொயர் இன்டூ 3 by 16 power 0 plus 3 by 16 power 1 plus 3 by 16 whole square plus up to power k-1. கரெக்டா? என்னமா? கரெக்ட்டுக்கா. ஸோ இப்போ இதுல 3 by 16 வந்து கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா you will get 0.3
1875 வருது. சரி 3/16 பவர் 1. இப்ப அடுத்தது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஹோல் பவர் 2 பண்ணா இன்னும் 0.035 சம்திங் வருது. ஸோ இது போக போக நீங்க பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக இது வந்து ரொம்ப ஸ்மால் ஆயிட்டே தான் போகும். கரெக்டா? ஸோ இத வந்து யூ கேன் இக்னோர். ஆல்சோ பிகாஸ் 3/16ன்றது கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க எத்தனை தடவை ஆட் பண்ணாலும் அதுவும் 1 விட குட்டியான கான்ஸ்டன்ட்டை பவர் பண்ணும்போது அது சின்னதாயிட்டே தான் போகுது. ஸோ இந்த டேர்ம் நீங்க இக்னோர் பண்ணி இந்த சம்மேஷன் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு cn ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ என்ன ஆகுது ஃபைனல் காஸ்ட் n to the power log 4 of 3 plus cn square. இப்போ log 4 of 3 வந்து 1 point something தான். 1 point கூட வருமான்னு தெரியல, ஒரு நிமிஷம். 0 பாயிண்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட். log 3 base 4 வந்து 0.7 தான் வருது. ஸோ which is n power 0.79 plus cn square. So obviously இதுதான் dominating term. So t of n belongs to big O of n squared. புரிஞ்சுதா? ஒரு குயிக் ரீகேப் கொடுத்துடுறேன். பெருசா ஒன்றும் இல்லை. இதுல வந்து அதே ப்ரொசீஜர் தான். இங்க ஒரு பவுண்டா இருந்துச்சு. ஸோ அதை சால்வபிளா மாத்துறதுக்கு cn ஸ்கொயர் போட்டோம். மேக் த ஈக்குவேஷன் சால்வபிள். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ட்ரீ வரைஞ்சோம். t of n by 4 இந்த இடத்துல எல்லாம் அந்த அடிஷனல் காஸ்ட் அப்படியே போட்டே வந்தோம். பேஸ் கேஸ் வந்துச்சு. பேஸ் கேஸ்ல வந்து இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். k ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் வந்து முதல் லெவல்ல இருந்து செகண்ட் லாஸ்ட் லெவல் வரைக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா வரும். லாஸ்ட் லெவலுக்கு இன்னொரு ஃபார்முலா வரும். ஸோ லாஸ்ட் லெவல் ரொம்ப சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீஃபோட காஸ்டும் 1 தான். அது நம்ம பேஸ் கேஸ். மொத்தம் எத்தனை லீவ்ஸ் இருக்கு அந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் லெவல்ல 0, அடுத்தது 3, 9 அப்படியே போறதுனால 3 பவர் k வரும். ஸோ 3 பவர் k இன்டூ 1. ஸோ இது லாஸ்ட் லெவல். மற்ற லெவல்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் லைட்டா மூளை யூஸ் பண்ணுவோம். இங்க cn ஸ்கொயர் வரும். இங்க 3c n ஸ்கொயர் பை 16 வரும். இங்க 9c n ஸ்கொயர் பை 16 ஸ்கொயர் வரும். இது நீங்க ப்ராப்பரா ஒரு 3 லெவலுக்கு இந்த டேபிள் போட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ லெவல் நம்பர் ஐல cn ஸ்கொயர் இன்டூ 3/16 ஹோல் பவர் ஐ வரும். ஸோ எல்லா லெவல்ஸ்க்கும் நம்ம சம் பண்றதுனால cn ஸ்கொயர் 3/16 ஹோல் பவர் ஐ இதை வந்து லெவல் 0, 1 அப் டு k-1 எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஸோ இதுதான் நம்ம டோட்டல் காஸ்ட். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்க ஃபங்க்ஷன். இப்போ வந்து இதுல வந்து அந்த கேக்கு பதிலா log n அதெல்லாம் போட்டு 3 to the power log 4 of n வரும். அதை வந்து எக்ஸ்போனன்ட் ரூல் படி n பவர் log 4 of 3 மாத்திடுவோம். இங்க வந்து இந்த cn ஸ்கொயருக்கும் ஐக்கும் சம்மந்தம் இல்லாதனால cn ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டோம். இப்போ 3/16ன்றதே ரொம்ப குட்டி நம்பர் 0.1 தான் வந்துச்சு. அதை இன்னும் நீங்க ஸ்கொயர் கியூப் பண்ணா அது இன்னும் குட்டி ஆயிட்டே தான் போகும். ஸோ இந்த சம்மேஷனை பெருசா ஒரு நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த cn ஸ்கொயர்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கும். So n to the power log 4 of 3 plus cn square. Log 4 of 3 calculate பண்ணீங்கன்னா 0.79 தான் வந்துச்சு. So இது n power 0.7, இது n squareன்றப்போ n square தான் பெரிய term. அதனால t of n belongs to order of n square அப்படின்னு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ பேசிக் பிலாசபி அதுதான். இதுல வந்து அந்த போன எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணது ரொம்ப ஈஸியா ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே n வந்துருச்சு. இங்க ஸ்பிளிட்டிங் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால யூ ஹேவ் டு டூ சம் மேத். பட் அது மேத் தானே தவிர ஆக்சுவல் சால்விங் பிலாசபி ரொம்ப சிம்பிள். ஸோ இது எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் தான்க்கா. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். t of 2n/3. சாரி, இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. பிளஸ் h of n. இங்க h of n அப்படின்றது வந்து o of n ஸ்கொயரா இல்ல o of n. இது என்ன, நீங்க h of n கொடுத்துட்டு இது o of n அதே தான். this is the same as இங்க o of n கொடுக்குற மாதிரி. ஸோ எப்படி இருந்தாலும் you have to make it solvable by writing c1 of n or c2 of n, c of n அந்த மாதிரி ஏதாவது. அதுதான். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு டெக்னிக் இருக்கு, ரொம்ப சிம்பிள். அத நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் தென் வி கேன் ஃபினிஷ் ஃபார் டுடே. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரிப்பீட்டட் சப்ஸ்டியூஷனா இருக்கட்டும், ரிகரன்ஸ் ட்ரீயா இருக்கட்டும், அதுல வந்து நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணி ஒரு டயக்ராம் வரைஞ்சு அதுல இருந்து ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. இதுல அது எதுவுமே இல்ல. ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா மாதிரி உங்க கொஸ்டின் பார்க்க இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இதான் ஆன்சர்னு பிளைண்டா சொல்லிடலாம். சோ இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, your equation must be of the form T of n is equal to ATn upon B plus O of n power D. உங்களோட ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நீங்க இந்த ட்ரீ எல்லாம் வரைய தேவையே இல்லை. டைரக்டா மாஸ்டர் மெத்தட வச்சு அந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே இதுதான் பவுண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். தட் இஸ் த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் முதல்ல என்னென்ன கண்டிஷன்ஸ்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்க இந்த ஏ பி டி இது மூணும் உங்களுக்கு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து log to the base b of a greater than d இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து t of n belongs to order of n power log to the base b of a. அப்படி ஒருவேளை log b a less than d இருந்துச்சுன்னா t of n belongs to order of n power d. அதாவது the log to the base b of a d இந்த ரெண்டு வேல்யூஸையும் எடுத்துக்கணும். இதுல எது பெருசோ உங்களுக்கு t of n belongs to n to the power the bigger number, அவ்வளவுதான். அப்படி ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா t of n belongs to order of n to the power d. n to the power d log n. n to the power d log n. இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. நான் ப்ரூஃப் எல்லாம் இப்போ எடுக்க போறது இல்லை. நான் உங்க நோட்ஸ்ல எனக்கு ப்ரூஃப் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இப்ப நம்ம வந்து இதுதான் ஃபார்முலா. இதுக்கு சிம்பிளா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சோ நான் இந்த 3 கேஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க மாஸ்டர் மெத்தட் அப்ளை பண்ணணும்னா உங்களோட கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். இத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து I think we'll take it to the next page. Control X, Control D, Control V. இப்போ நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அது இந்த ஃபார்மேட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ கொஸ்டின் நம்பர் 1. T of n is equal to we had enough example. 4Tn by 4. 4Tn by 4 plus order of 1. இது வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கா இல்லையா? இருக்குக்கா. டி வந்து 0 இருந்தா ஆர்டர் ஆஃப் n பவர் 0 ஆர்டர் ஆஃப் 1 மாதிரி இருக்குக்கா. வெரி குட். சோ a is equal to a is equal to 4, b is equal to 4, d is equal to 0. இந்த 1 வந்து ஒண்ணுமே இல்லை, n பவர் 0ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஓகே. சோ அடுத்த எக்ஸாம்பிள் t of n is equal to 4Tn by 4 plus order of n. இது ஃபார்மேட் கரெக்டா இருக்கா? Okay. A, B, D values? A4, B4, B1. Super. Third example. 4Tn by 4 plus order of n squared. கரெக்டா இருக்கா? இது ABD.
A4, B4, B equal to 2. p equals 2. சூப்பர். இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள். p of n is equal to 2t of n by root 2 plus n log n. இது நம்மளோட ஃபார்மேட்ல இருக்கா? இல்லக்கா. கரெக்ட் இல்ல. கரெக்டா? இன்வாலிட் ஃபார்மேட். ஏன்னா இந்த இடத்துல ரூட்லாம் வரக்கூடாது. இது ஒரு ப்ராப்பர் இன்டீஜரா இருக்கணும். இது வந்து n பவர் d அந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து இன்வாலிட் ஃபார்மேட். சோ இதை எடுத்த உடனே சொல்லிடலாம். cannot be solved by master's method. ஓகேவா? இது கிளியர். இப்போ இந்த 3 क्वेश्चन வந்து ஃபார்மேட் கரெக்டா இருக்குன்னு சொன்னோம்ல. சோ இந்த क्वेश्चंसக்கு பார்க்கலாம். யாரோ தெரியாம அன்மியூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். சோ இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய 2 திங்ஸ் என்னது? log to the base b of a and d. இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு தான் நம்மளோட ஆன்சர். d வந்து நம்மகிட்ட டைரக்டா இருக்கு. d is equal to 0. இப்போ வந்து log to the base b of a பார்க்கலாம். log base 4 of 4 which is equal to 1. so இப்போ வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணேன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? log வந்து பேசிக்கலி 4 எந்த பவருக்கு ரேஸ் பண்ணா உங்களுக்கு 4 கிடைக்கும். that is log. சோ நீங்க உங்க கால்குலேட்டர் வச்சு கூட இது கம்ப்யூட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நமக்கு ரெண்டு வேல்யூவும் கிடைச்சிருச்சு. சோ பேசிக்கலி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பெருசா இருந்துச்சுன்னா t of n is order of n to the power அந்த பெரிய நம்பர். ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா t of n is n to the power that number into log n. அவ்வளவுதான். சோ இப்ப பார்க்கலாம். இப்போ இதுல வந்து எது பெருசா இருக்கு? log to the base b of a. கரெக்டா? சோ t of n belongs to order of n to the power log base b of a which is order of n. இதுதான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். கிளியரா? சரி. இப்போ இந்த क्वेश्चनக்கு நீங்க தான் சொல்லணும். log base b of a என்னது? 1 தான்க்கா. d is equal to 1. ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா t of n is n order power of d log n. Very good. So t of n belongs to order of n power d log n. இந்த இடத்துல d 1ன்றதுனால order of n log n. இங்க அடுத்த question log base b of a வந்து அதேதான். இங்க வந்து இது பெருசு. so t of n belongs to order of n power d. ஒன்னு பெருசா இருந்துச்சுன்னா t of n always belongs to order of the பெரிய number. so இந்த இடத்துல order of n square. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. so இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? so theorem வேணாம். நான் எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். ஒரே செகண்ட். இல்லையா? f of n. f of n வந்து order of n power 3. second caseல f of n வந்து order of n power 6. so இங்க வந்து
இந்த பார்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஒவ்வொரு சப்டிவிஷன்லயும் இந்த பார்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சர் சேஞ்ச் ஆகும். Order of 1 f of n is equal to we go of root n. இவ்வளவுதான். ஓகேவா? These are your 4 examples. இதுல வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா இதை முதல்ல மாஸ்டர் தியரம் வச்சு சால்வ் பண்ணலாமா முடியாதா, ஃபார்மேட் கரெக்டா இருக்கா இல்லையா. ஃபார்மேட் கரெக்டா இருந்துச்சுன்னா மாஸ்டர் தியரம் வச்சு சால்வ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த பவுண்ட். திஸ் இஸ் த கொஸ்டின். கிளியரா எல்லாருக்கும்? கிளியர்க்கா. ஓகே. சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா யூ கேன் ட்ராப். இன்னைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. ஓகே, பை பாய்.